திருவள்ளுவரின் குறளிலிருந்து முதல் அடியை தலைப்பாக கொண்டு வருகிறது நடிகர் ஆதி நடித்துள்ள யாகாவராயனும் நாக்காக்க படம். தன் தந்தையின் தயாரிப்பில் அண்ணனின் இயக்கத்தில் ஆதி நடித்துள்ள படம் இது. 6 அடி மனிதன் ஆனாலும் அவனது மரியாதையும் கௌரவமும் அவன் பேசும் பேச்சில்தான் இருக்கிறது. அவனது 3 அங்குல நாக்கில்தான் அவனது கௌரவம் இருக்கிறது என்பார்கள். எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இப்படம் உருவாகி வருகிறது. ஆதி மற்றும் 3 நண்பர்களை சுற்றியே கதை நிகழ்கிறது. 4 வாலிபர்கள், ஓர் இரவு, ஓர் வார்த்தைதான் கதைக்கரு. அப்படி அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை எப்படி அவர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டு திசை மாற்றியது என்பதே கதை. படத்தை எழுதி இயக்குபவர் சத்யபிரபாஸ். ஆதியின் அண்ணனான இவர் ஆஸ்கார் விருது விழாவில் மல்டி கல்ச்சுரல் மோஷன் பிக்சர்ஸ் அசோசியேஷன் சார்பில் கௌரவிக்கப்பட்டவர். முதல் படமாக யாகாவராயனும் நாக்காக்க படத்தை இயக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படத்தில் நாயகிகளாக நிக்கி கல்ராணி, ரிச்சா பலோட் நடித்துள்ளனர். நிக்கி கல்ராணி நன்றாக தமிழ் பேசியதால் தேர்வாகியுள்ளார். இவர்கள் தவிர நரேன், பசுபதி, பிரகதி, கிட்டி, மகாதேவன், பாண்டிய நாடு ஹரிஷ் போன்ற அடர்த்தியான திறமை கொண்ட நடிகர்களும் நடித்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அறிமுகமாகி நடித்துள்ளார். எவ்வளவோ பேர் அழைத்தும் தமிழ் படங்களில் நடிக்காமல் இருந்தவரை 20 நிமிடத்தில் கதை சொல்லி அசத்தி சம்மதிக்க வைத்துள்ளார் இயக்குனர். சென்னை, பாண்டிச்சேரி, கோவா, மும்பை, ஹைதராபாத் போன்ற இடங்களில் 111 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தியுள்ளனர். பட அனுபவம் பற்றி நடிகர் ஆதி கூறும்போது, இது எனக்கு 6வது படம். நான் படங்களை தேர்ந்தெடுத்தே நடிப்பவன். இப்படத்தில் அண்ணனின் இயக்கத்தில் நடித்தது எனக்கு சௌகரியமாக இருந்தது. இது வழக்கமான ஹீரோ ஹீரோயின் வில்லன் ஃபார்முலா கதையல்ல. கண்முன் காண்கின்ற யதார்த்த மனிதர்களின் கதை. இயல்பு வாழ்க்கைக்கு நெருக்கமான படமாக இருக்கும் என்கிறார். தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் தயாராகி வருகிறது யாகாவராயனும் நாக்காக்க திரைப்படம்.